வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கணக்கு மாதத்தேர்வு பக்கம் 66 இருக்கிற விடைகள் பார்க்கலாம். ஒர்க் புக் பேஜ் நம்பர் 66. சரியா? இப்போது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. இப்படம் குறிக்கும் பின்னம். இந்த படம் குறிக்கும் பின்னம் என்பது 3இல் 1. அதன் சமான பின்னம் கண்டுபிடிக்கனா பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கணும். அப்போ 3 2ஆல் பெருக்கினா 6இல் 2. சரியா? அதே மாதிரி 9இல் 3. நீங்கள் இவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. பகுதிகள் எல்லாம் ஒன்போல் இருக்கும் பொழுது தொகுதியை வச்சு நம்ம ஏறு வரிசையில் சின்னதுலேருந்து பெருசுக்கு போவோம். அப்போ 11இல் 2, 11இல் 5, 11இல் 8, 11இல் 9, 11இல் 10. இப்போ இறங்கு வரிசை பாருங்கள். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் 23இல் 18, 23இல் 15, 13, 11, 23இல் 8. இப்போ இவற்றில் மிகப்பெரிய பின்னம் இங்கே பகுதி வெவ்வேறாக இருக்குது, தொகுதி மட்டும் ஒன்போல் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய பின்னம் என்பது 2இல் 1, அதாவது அறையை குறிக்குது. அதாவது ஒரு கேக்கை எடுத்துக்கிட்டோம்னா அது 2 பீஸாக வெட்டினா பெருசாக இருக்குமா, 8 பீஸாக வெட்டினா பெருசாக இருக்குமா? 2 பீஸாக தான். அப்போ 2இல் 1 என்பது தான் பெரிய பின்னம். அந்த மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ இவற்றில் மிகப்பெரிய பின்னம் 2இல் 1, மிகச்சிறிய பின்னம் 10இல் 3. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னங்களை தசம வடிவில் எழுதுக. 10இல் 2 என்பது 0.2, 10இல் 35 3.5, 10இல் 12 1.2. இப்போ கூட்டல், பின்ன கூட்டலில் பகுதி ஒன்போல் இருக்கும்போது தொகுதியை மட்டும் கூட்டிடணும். அப்போ 2 1 3, 5இல் 3. இங்கே 7இல் 3 கழிச்சா 10இல் 4. இங்கே 4 3 7. சரி, 8இல் 7. இப்படம் குறிக்கும் பின்னம் 4இல் 1. சரி, இந்த பின்னத்திற்கு சமான பின்னம் 8ஐ பகுதியாக கொண்ட. அப்போ 4 எதனால் பெருக்குனா 8 வரும். 4 2ஆல் பெருக்குனா 8. அப்போ தொகுதி 2. அப்போ 8இல் 2. இங்கே 20ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் 5. 5ஆல் பெருக்கணும். அப்போ 4 5 20, 1 5 5, 20இல் 5. இங்கே பின்ன தொகுப்பு மிகச்சிறிய பின்னம் மிகப்பெரிய பின்னம். இந்த தொகுப்பில் மிகச்சிறிய பின்னம் 15இல் 2. சரியா? 15இல் 2ங்கிறது ரொம்ப சின்னது, ரொம்ப சின்ன பின்னமாக இருக்குது. சரி, இதில் மிகப்பெரிய பின்னம் 7இல் 2. இங்கே 11இல் 4 என்பது மிகச்சிறிய பின்னம். இங்கே 7இல் 4 என்பது மிகப்பெரிய பின்னம். இங்கே 22இல் 11 என்பது மிகச்சிறிய பின்னம். மிகப்பெரிய பின்னம் 12இல் 11. சரியா? பகுதி இப்போ 22 பகுதியாக வச்சு அதில் 11 மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கிடுவோமே. அப்போ அதுதான் என்னது மிகச்சிறிய பின்னம். இங்கே 12 பீசஸ் அல்லது 12 பாக்ஸ் எழுதி கட்டங்களில் அதில் 11 பாகங்கள் குறிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய பின்னம். இப்போது கீழ்காணும் பின்னப்பகுதியில் மீப்போமோ கண்டறிந்து ஓரின பின்னங்கள். 3இல் 7, 6இல் 4. இதுக்கு மீப்போமோ கண்டுபிடிக்கணும். 3க்கும் 6க்கும் எத்தனை? 12. இப்போ இங்கேயும் 6 3 தான் 12. இதை பகுதியும் தொகுதியும் ஒரே என்னால் பெருக்கிட்டோம்னா 12இல் 28, 12இல் 8, 12இல் 8, 12இல் 10 என்பது இதோடைய ஓரின பின்னங்கள். இங்கே தசமங்களை பின்ன வடிவமாக எழுத சொல்லியிருக்காங்க. 0.5 10இல் 5, 4.5 10இல் 45, 13.8 10இல் 138. இங்கே கலைச்செல்வி கணித மற்றும் அறிவியல் போட்டிகள் இரண்டிலும் பங்கேற்று 8 விருதுகள் பெற்றால், கணித போட்டியில் வெற்றி பெற்று 5 விருதுகள் பெற்றாள் எனில் அறிவியல் போட்டிகளில் அவள் பெற்ற விருதுகள். இப்போ கணிதத்தில் ரெண்டுமே 8 போட்டியில் பங்கேற்று 8 விருதுகள் பெற்றிருக்காங்க. அப்போது கணித போட்டியில் 8இல் 5 இதை கழிச்சிட்டோம்னா அறிவியல் போட்டியில் பங்கேற்ற அவங்க கிடைச்ச விருதுகள் 8இல் 3 என்பது கிடைச்சிரும். அடுத்து பாருங்கள் பின்னங்கள், அதனுடைய சமான பின்னம். படம் குறிக்கும் பின்னம் 6இல் 3. எல்லாத்துக்குமே 24 பகுதியாக கொண்ட சமான பின்னம். இப்போ 6 4ஆல் பெருக்குனா 24 கிடைக்கும். பகுதியும் தொகுதியும் ஒரே எண்ணால் பெருக்குனா 24இல் 12. இங்கே 8இல் 3. இங்கே 3ஆல் பெருக்குனா 24. பகுதியும் தொகுதியும் 3ஆல் பெருக்கணும். இங்கே 4இல் 1 6ஆல் பெருக்குனா 24 வரும். 24இல் 6. இப்போ 8 3ஐ விட பெரிய ஓரின பின்னங்கள் 8இல் 5, 8இல் 6, 8இல் 7. 12இல் 7ஐ விட சிறிய ஓரின பின்னங்கள் 12இல் 4, 12இல் 3, 12இல் 1. இப்போ 9 4க்கு ஏதேனும் 3 சமான பின்னங்கள். 9ஐ 2ஆல் பெருக்கி, 9ஐ 3ஆல் பெருக்கி, 9ஐ 4ஆல் பெருக்கி. பகுதியும் தொகுதியும் இங்கே 2ஆல் பெருக்கணும், இங்கே 3ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும்னா 18இல் 8, 27இல் 12, 36இல் 16. இங்கே சரியான குறியீடு பெரிய சிறிய குறிக்கணும், அதாவது கிரேட்டர் தென் லெஸ் தென். இங்கே இந்த பின்னத்துக்கு பெரிய பின்னம். இந்த ரெண்டுக்குமே 2இல் 3 பெருசா 8இல் 3 பெருசான்னு பார்த்தா 2இல் 3 தான் பெரியது. அதே மாதிரி 15இல் 15 இது முழு உமையை குறிக்கும், அதனால் இது பெரியது. இங்கே 40 35 என்பது பெரிய பின்னம். இங்கே பின்ன வடிவத்திலும் தசம வடிவத்தில் இங்கே 10இல் 4 கூட்டல் 10இல் 3. இதை பின்ன வடிவத்தில் எழுதுனா 10இல் 7. தசம வடிவம் 0.7. இப்போ 7.8 என்பதை 10இல் 78ன்னு எழுதலாம். இங்கே தசம வடிவம் 7.8. 10.5 என்பதை 10
105 எழுதலாம் 10.5 சரியா. இதை மாதிரி நிரப்புக 9ல் 6 இதுக்கு சமான பின்னம் 36. கீழே நம்ம வந்து பகுதி போடலை, தொகுதி மட்டும் போட்டிருக்காங்க. அப்போ தொகுதியை 6ஆல் பெருக்கணும்னா 36 வரும். அப்போ பகுதியும் நம்ம 6ஆல் தான் என்ன செய்யணும், பெருக்கணும். அதே மாதிரி 9 3ஆல் வகுத்தா 3, இங்கே 3ஆல் வகுத்தா 2 சரியா. 2 6, 2 3 6. அதே மாதிரி 9 42 வந்திருக்கு, 6 7 முறை பெருக்கணும். 6 7 42, 9 7 63. இங்கே 64 48, 8 பகுதி கொடுத்துருக்கனால 64 8ஆல் வகுத்தோம்னா 8 8 64, இங்கே 6 8 48. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 16ஆல் வகுத்தோம்னா 48, 3 முறை வரும். 1 16 16, 2 16 32, 3 16 48. அதே மாதிரி இங்கே 64 4 16 64. அதே மாதிரி இங்கே 4 பெருக்கல் 10 பகுதி தொகுதி 13 30, 14 40. இப்போ ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. பகுதியில் பெரிய நம்பர் அதுதான் சின்னது இல்லையா, சின்ன பின்னம். அதனால் 18ல் 9 ஏறு வரிசைனா சின்னலேருந்து பெருசுக்கு போகணும். 17ல் 9, 15ல் 9, 12ல் 9, 4ல் 9. இறங்கு வரிசை பெரிய பின்னத்திலேருந்து சிறிய பின்னம். இங்கே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா பெரிய பின்னம் 13ல் 12 தான். அப்போ 13ல் 12, 15ல் 12, 18ல் 12, 25ல் 12, 28ல் 12. இங்கே ஓரின பின்னங்களாக மாற்றுக. 6ல் 4, 9ல் 5க்கு மீப்போமா வந்து 18. அதனால் இதை 6 3ஆல் பெருக்கியிருக்கோம், 4 3ஆல் பெருக்கி 18ல் 12, இங்கே 18ல் 10. இங்கே 6 5 மற்றும் 7ல் 3க்கான மீப்போமா 42 சரி. 6ன் மடங்கு 7ன் மடங்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 6 7ஆல் பெருக்குனா 42ல் 35, 7 6ஆல் பெருக்குனா 42ல் 18. இங்கே பின்ன வடிவங்களை பாருங்கள். படம் 2ல் 1 பின்னம் குறிக்குது. இதுக்கு பகுதி 10ஐ பகுதியாக கொண்ட சமான பின்னம் 2 5ஆல் பெருக்கு 5 முறை பெருக்கணும். அப்போ 10 5. இதுக்கு சமான பின்னம் 0.5. இங்கே 5ல் 3 இது 2ஆல் பெருக்குனா 2 10, 2 6, 0.6. இங்கே சமான 5ல் 4 பின்னம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற படம் வரைஞ்சிக்கலாம். இதுக்கு சமான பின்னம் 2 10, 4 2 8, 0.8. இங்கே பாருங்கள், பீட்டர் தன் தாத்தாவிற்கு ஒரு பழக்கூடையை பிறந்தநாள் பரிசாக அளித்தான். அக்கூடையில் மொத்தம் 25 பழங்கள் இருந்தன. அவற்றுள் ஆப்பிள்களை குறிக்கும் பின்னம் 25ல் 5, மாதுளை 25ல் 4, ஆரஞ்சு 25ல் 7, மற்றவை மாம்பழம். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். மாதுளை மற்றும் ஆப்பிள் பழங்களின் கூடுதல். மாதுளையும் ஆப்பிளும் எவ்வளோ இருக்குது? மாதுளை 4, ஆப்பிள் 5, ரெண்டையும் கூட்டினோம்னா 25ல் 9 என்பது தான் மாதுளை மற்றும் ஆப்பிள் பழங்களின் கூடுதல். அதே மாதிரி மாம்பழங்களை குறிக்கும் பின்னம். மாம்பழங்களை குறிக்கும் பின்னம் இந்த 3 பழங்களையும் கூட்டி மீதியை கழிச்சிடணும். அப்போது 5 ஆப்பிள் 4 மாதுளை 5 4 9, ஆரஞ்சு 7 10 16 சரியா. அப்போ மீதி மாம்பழம். அப்போது 25ல் 16 போனால் 9, 25ல் 9 மாம்பழம். இப்போ தாத்தா ஒவ்வொரு வகையிலும் அப்பாவிற்கு 2 பழங்கள் கொடுத்துட்டார். மீதி எவ்வளோ கொடுத்துருப்பாரு அப்படின்னா எல்லா பழத்துலேயும் 2 2 எடுத்தோம்னா 8 பழம் அப்பாட்ட கொடுத்துட்டார். அப்போ மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? 25ல் 17 என்பது இருந்திருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.